பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன, என் ராஜ்யத்தை, என் ஜனங்களை, என் குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர். புதிய பாட்ட சபை விசுவாச மக்கள் சொல்லணும், என்ன, என் குடும்பத்தை, என் வேலை ஸ்தலத்தை, எனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாவற்றையும் வழி நடத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சொல்லணும் அடுத்தது, என்னை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர், செழிப்பான, அமைதலான, சந்தோஷமான, ஆசீர்வாதமான, நிம்மதியான வாழ்க்கையை இயேசு எனக்கு தருகிறார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவில்லை. இயேசுவை நம்பினவங்க ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டார். தாழ்ச்சி என்பது வெறுமை. வெறுமை அடைய மாட்டார்கள். தேவன் கைவிடுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்கிறதில்லை. நீங்களும் நானும் இயேசுவை மாத்திரம் சார்ந்து, இயேசுவை மாத்திரம் நம்பி காணப்படுவோம். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.